யாரா இந்த பையன் என்று நேற்று ஒரு இளைஞன் கேட்க வைத்திருக்கிறார். பஞ்சாப் அணிக்காக நேற்று 9 சிக்சர்களை பறக்க விட்டு 39 பந்துகளில் 100 ரன்கள் கடந்து சாதனை செய்தார். அவர் தான் பிரியான்ஷ் ஆர்யா. முதல் போட்டியிலிருந்து அதிரடி காட்டி வந்தவர் பிரியான்ஷ் ஆர்யா. நேற்று சென்னைக்கு எதிராக முன்னணி பேட்ஸ்மேன்கள் பலர் விக்கெட்டுகளை இழந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று அனைத்து பந்துவீச்சாளர்களையும் அடித்து துவம்சம் செய்தார். பத்ரனா பந்துகளை ஹாட்ரிக் சிக்சர் அடித்ததெல்லாம் வேறு ரகம். 100 ரன்களுக்குள் 5 விக்கெட் இழந்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 219 ரன்கள் எடுத்தனர். ஷஷாங்க் சிங் 36 பந்துகளில் 52 ரன்கள் எடுத்தது சிறப்பு. 175 ரன்களுக்கு மேல் எடுத்தால் சென்னை அணியால் சேசிங் செய்து வெற்றி பெற முடியாது என்ற மோசமான சாதனையை வைத்திருக்கிறது. அந்த சாதனையை தகர்க்கும் வகையில் இன்று சிறப்பாக விளையாடினார். தேவான் கான்வே 69 ரன்கள். சிவன் டுபே 42 ரன்கள் எடுத்து நம்பிக்கை அளித்தனர். இருந்த போதும் 20 ஓவர்களில் 201 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது சென்னை அணி. இப்போது சென்னை அணிக்கு கேப்டனாக தோனி இருக்க வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர். இந்த IPL-இல் இளம் வீரர்களின் வரவு அவர்கள் சீனியர் பந்துவீச்சாளர்கள் என்றும் பாராமல் பந்துகளை சிக்சருக்கு பறக்க விடுகிறார்கள். பலருக்கு ஸ்டெப்புகளும் பறக்கிறது. இளைஞர்கள் அவர்களது திறமையை சிறப்பாக காட்டி வருகின்றனர். பிரியான்ஷ் ஆர்யாவின் நேர்த்தியான ஆட்டத்தை புகழாமல் இருக்க முடியவில்லை. எதிரணியும் புகழும் ஒரு ஆட்டம் அது.